இந்த கதையில் மொத்தம் 3 மருமகள்கள் இருக்கிறாங்க. முதலில் ஒரு பெண் வருகிறாள். இவள்தான் பெரிய மருமகள். இவ குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பொண்ணு வருகிறாள். இவதான் சின்ன மருமகள், அதாவது 3வது மருமகள். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வருகிறாள். இவள்தான் 2வது மருமகள். இவள்தான் அவங்க 2 பேரையும் விட ரொம்ப அழகாக இருக்கிறாள். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் நல்லா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களோட மாமனார் அவங்க வீட்டில தான் இருக்கிறார். மாமியார் இறந்து விட்டார்கள். இந்த வீட்டில் இவர் தான் பெரிய ஆளு. இவர் சொல்ற மாதிரி தான் இந்த வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாமனார் அவர் கணக்கு பிள்ளைய பிடிச்சு அவன்கிட்ட பிசினஸ் பத்தி கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த முறை சரக்கு சரியா போல அப்படின்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி சீக்கிரமா ஃபைலை ரெடி பண்ணி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிள்ளை கிட்ட அவர் கோவமா பேசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் வெளியே ஒரு கார் வருது. அதுக்கப்புறம் இந்த மாமனாரும் வெளியே வந்து பார்க்கிறார். வெளியே வந்தா வேற யாரும் இல்ல, இவரோட பெரிய பையன் அவன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்ததும் அவர் ஏய் வாடா வாடா மகனே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த 3 மருமகள்களும் அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது இந்த 3வது மருமகள் அவ புருஷனை பிரிஞ்சு அவ ரொம்ப நாளா தனியா இருக்கா. ஏன் அப்படின்னா கல்யாணமான கையோட அவன் புருஷன் வேலைக்கு போயிட்டான். அதனால அவ தனியாவே தான் இருக்கிறா. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம புருஷனும் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கீழே இறங்கி ஓடி வருகிறாள். ஓடி வந்து அந்த பொண்ணு அத்தான் அவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அவன்கிட்ட கேக்குறா. அதுக்கு அவன் அமைதியாக இருக்க அதை பார்த்ததும் மாமனாருக்கு செம கோபம் வந்து விடுகிறது. எவ்வளவு தைரியம் இருந்தா மூஞ்சில போட்ட முக்காட நீ எடுப்ப, நம்ம வீட்டோட கலாச்சாரம் உனக்கு தெரியும்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக பேசுகிறார். இவர் இந்த மாதிரி அவளை திட்ட திட்ட இந்த 2 மருமகள்களும் சோகமாயிடுறாங்க. அவர் பையனும் அவனும் சோகமாத்தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாமனார் என்ன பண்றாருன்னு பார்த்தால் அந்த 3வது மருமகளை போட்டு கம்ப வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இனிமே இப்படி பண்ணுவியா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்துல முக்காடு போடலன்னு அடிக்கிறார். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. ஆனா மற்ற 2 மருமகள்களால அதை தடுக்க கூட முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த முதல் மருமகள் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கிறாள். அப்ப அவ புருஷன் உள்ள வாரான். வைதேகி ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவள் எனக்கு இந்த வீடே பிடிக்கல, ரொம்ப அடிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வேலைக்கு போறீங்க வரீங்க, எப்பவாவது தான் உங்களை பார்க்க முடியுது, உங்க அப்பா பண்றது இருக்கே எங்களால தாங்க முடியவே இல்லை, இந்த ரூமை தவிர நாங்க வெளியே வந்தா எப்பவுமே மூஞ்சில முக்காடு தான் போட்டுட்டு இருக்கோம், இது வீடா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாள். அதுக்கு உடனே அவன் என்னம்மா நீ இப்படி சொல்ற, அவரை பத்தி தான் நமக்கு தெரியும்ல, அவரை நீ கண்டுக்காத, நான் தான் இருக்கேன்ல அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு ஆதரவு சொல்லி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுக்கிறார்கள். அடுத்தது அந்த சின்ன மருமகள் இருக்கால, அவ புருஷன் கூட அவ போன்ல வீடியோ காலில் பேசுறா. என்னங்க நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். அதுக்கு அவ புருஷன் சொல்றான், மூஞ்சில முக்காடு போட்டு இருக்கும்போது நீ அழகாக இருக்க, எடுத்துட்டா அப்படின்னா இன்னும் நீ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அவ ஏங்க போங்க உங்களுக்கு எப்பவுமே குறும்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட செல்லமா பேசிட்டு இருக்காள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த 2வது பையனும் 3வது பையனும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இந்த மாமனார் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க, 2வது பையனை பார்த்து நீ ஓகே, நீ ஏன் ரொம்ப சீக்கிரமா வந்த, நீ அடுத்த வாரம் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பையன் கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் இல்லப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு, அதனால தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அவன் அப்பா என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்பு, அடுத்த வாரம் வா போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவனை ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் இந்த மாதிரி பண்றத அந்த சின்ன மருமகள் இருக்கால அவ பாக்குறா. என்னடா இப்படி பண்றாரு, வீட்டுக்கு வந்தவரை கூட வெளியே அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2வது பையன் வந்தான்ல, அவன் நம்ம 2வது மருமகிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடி எப்படி இருக்க, அப்படியே இருக்க, என்மேல் உள்ள அன்பு அப்படியே இருக்கா இல்ல அது குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அதுக்கு இவள் என்ன சொல்றான்னா, உங்க மேல உள்ள அன்பு எப்பவுமே அப்படியே தான் இருக்கும், இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட அதிகமாகும், இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது, ஆம்பளைங்க நீங்க என்ன வேணா பேசுவீங்க, எங்களை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கஷ்டமா பேசிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் அவன் சரி சரி ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம், இங்க பாரு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறான். அதை பார்த்ததும் அவள் ஹாப்பி ஆயிடுறா. ஏங்க இந்த கிரீம்லாம் போட்டா நான் இன்னும் கலர் ஆவேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நீ ஆல்ரெடி கலர் தானம்மா, இதை போட்டா இன்னும் பளபளன்னு பளபளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ சரி நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல அவன் மெதுவா அவன் முகத்துல கிரீம் போட ஆரம்பிக்கிறான். இவங்க ரூம்ல இருக்கிறதையும் மூணாவது மருமகள் எட்டி பார்க்கிறாள். இவ புருஷன் வீட்டுக்கு வந்தான். வந்தவனையும் மாமனார் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. பாவம் இவள் தனியாக நிற்கிறாள். அப்புறம் இவள் அவ புருஷனுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றா. அதுக்கு அவனும் என்ன செல்லம் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவளும் ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியலதான், வேற என்ன பண்ண சொல்றீங்க, உங்ககிட்ட தானே பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா ஹோலி பண்டிகை வந்துருது. இந்த 3 பசங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த 3 பொண்ணுங்களுக்கும் சொல்லவே தேவையில்லை, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி கலர் பூசிக்கிறது, அப்படியே சந்தோஷமா விளையாடுறது, கலர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு 3வது மருமகளும் அவள் புருஷனும் தனியாக இருக்காங்க. இன்னைக்கு காலையே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஜாலியா ஹோலி கொண்டாடிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும்போது அவங்க மாமனார் இந்த இடத்துக்கு வருகிறார். இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்களா, இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மெதுவா கிட்ட போகிறார். இவர் கிட்ட வர வர அந்த 3 பொண்ணுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவரும் கிட்ட வந்து ஏதோ திட்ட போறாருன்னு நினைச்சா, என்ன கண்ணுங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார். அதுக்கு உடனே அவங்க பசங்களும் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் கலர் பூசுறாங்க. அதுக்கு உடனே அவர் சிரிக்க, அதுக்கப்புறம் இவங்க சிரிக்க ஒரே ஜாலியா போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 3 மருமகள்களும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 3 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட மாமா இந்த மாதிரி எப்பயும் இருந்தா நல்லா இருக்கும்ல, எப்ப பாரு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இதுதான் ரூல்ஸ் இதான் ரெகுலேஷன் சொல்லிட்டு அந்த வீட்டுல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கணுங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு 2வது மருமக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு மற்றவங்களும் ஆமா ஆமா நீங்க சொல்றது என்னமோ சரிதான் என்று 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா இந்த 3 பசங்களுமே அந்த 3 பொண்ணு கூட ஹால்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாமனாரும் ஹாலுக்கு வருகிறார். கூட ஒரு போலீஸ்காரரும் வருகிறார். நீங்க 3 பேரும் இந்த பக்கம் வாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இவர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி வந்திருக்கிறாரு. நம்ம வீட்டுல இருந்து ஏதோ பொண்ணுங்க மூலமா சரக்கு எல்லாம் வெளியே சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாமனார் கேட்கிறார். அதுக்கு அவங்க இல்ல மாமா நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் சரி ஓகே நீங்க பண்ணல, ஆனா இருந்தாலும் இந்த வீட்டுல இருந்து யாராவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இங்க வந்தாங்க இல்லையா, அதுவே எனக்கு சரியான கோபம்தான். இந்த வீட்டோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, கண்ணியம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் லைனா நிக்க வச்சு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறார். இதுல கஷ்டம் என்னன்னா, இவன் அடிக்க அடிக்க அவங்க புருஷன் 3 பேரும் அங்கேதான் இருக்காங்க. ஆனா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க. அடுத்தது பார்த்தா இவங்க 3 பேரும் ரூம்ல இருக்காங்க. அப்ப இவங்க புருஷங்க 3 பேரும் ரூமுக்குள்ள வந்து என்னாச்சுமா அப்ப ரொம்ப அடிச்சுட்டாரா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்களாமா. மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க 3 பேரும் அமைதியா இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க பேசி பேசி நின்னு பார்த்துட்டு அங்க இருந்து அமைதியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகுதான் இவங்க போட்டு இருக்கிற அந்த முக்காடை எடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க 3 பேரும் செம கோபத்துல இருக்காங்க. அவங்க அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவங்க பாட்டு எதுவுமே கேட்காம இருந்துட்டு இப்ப வந்து தங்கம் எப்படி இருக்கு, செல்லம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்று 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் டல்லா இருக்க, பாத்தீங்களா நம்மளோட நிலைமை, இந்த வீட்டுல நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம புருஷங்காரங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய மருமகள் சொல்றா. அதுக்கு சின்ன மருமகளும் ஆமாக்கா சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா.
அதுக்கு ரெண்டாவது மருமகளும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் முதல் மருமகள் என்ன சொல்றான்னா, இதுல ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா இதுவரைக்கும் நாம தான் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகல, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆக்சுவலா அந்த போலீஸ் வந்து ஏதோ சரக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கேட்டிருப்பார்ல, அத உண்மையிலேயே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்ப பண்ணாத மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு, ஆனா இப்போ நம்ம தான் பண்ணோம், ஆனா யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய மருமகள் இருக்கால, அவள் ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, அவன் புருஷங்காரன் மெதுவா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி, என்னை மன்னிச்சிரு, உண்மையிலேயே உன் மனசு எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு புரியுது, யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், என்னால அந்த இடத்துல கேட்கவே முடியாது, ஏன்னா அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமில்ல, இங்க அவர் வைக்கிறது தான் சட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவளும் அமைதியா தான் இருக்கா, அப்புறம் போக போக சரி போய் தொலை, மன்னிச்சு தொலைகிறேன் என்கிறாள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த 3 பசங்களும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, சரிங்கப்பா லீவு முடிஞ்சிருச்சு, நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப, அவங்க அப்பாவும் பத்திரமா போயிட்டு வாங்கப்பா, அடுத்த தடவை எப்ப லீவு விடுறாங்களோ அப்பதான் வரணும், அவசரப்பட்டு முன்னாடி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வைக்கிறார். இவங்க 3 பேரும் கிளம்பி போறத மருமகள்கள் 3 பேரும் அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. இவங்க 3 பேரும் ரூமுக்குள்ள நின்று பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிட் நைட் ஆகட்டும், நம்ம சரக்கை இன்னும் அதிகமா விற்பனை செய்யணும், அப்பதான் நல்லா காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மருமகள் சொல்றா. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுது. இந்த 2வது மருமகள் ஏதோ இலை மாதிரி இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவள்கிட்ட வருகிறாள். இங்க வந்து பார்த்தால் ஏதோ தீபாவளி பலகாரம் செய்யற மாதிரி அடுப்பெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு ஏதோ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன மருமகள் என்ன பண்றா அப்படின்னா, அவளுக்கு அவளே செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. ஏய் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, இல்லக்கா இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன நானே செல்ஃபி எடுத்து பாக்குறது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூறினாள். இவங்க மாமனார் ஹாப்பியா போன் பேசிட்டு இருக்கார். அப்ப கூட இருக்கிற கணக்கு பிள்ளை என்ன சொல்றான்னா, ஐயா போன மாசம் விட்ட சரக்க இந்த மாசம் பிடிச்சிட்டோம், அதானே ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும் ஆமா ஆமா, போன மாசம் நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, எது எப்படியோ வியாபாரம் நஷ்டமாகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் 2வது மருமகள் என்ன பண்றா அப்படின்னா, இவங்க சரக்கெல்லாம் தயார் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவ வந்திருக்கா. இவள் அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. ஐயையோ யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லி ஒளியிறா. யார்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த கணக்கு பிள்ளை அவன்தான் அங்க வந்திருக்கான். உடனே இவ பயப்பட ஆரம்பிச்சிடுறா. ஐயையோ இவன் வேற வந்துட்டானே, இவன் நம்மளை பார்த்துட்டு நம்ம மாமனார் கிட்ட போய் சொன்னா என்ன ஆகுறது, நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிடுறா. உடனே டக்குன்னு இந்த பெரிய மருமகள் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அண்ணா நீங்க இங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்லம்மா இந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, அதான் என்னன்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு உடனே பெரிய மருமகள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாள். அதுக்கு அப்புறம் தான் அந்த 2வது மருமகளுக்கு உயிரே வருது. அப்பாடா எப்படியோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வர்றா. உடனே வந்து இவகிட்ட, அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் மாட்டி இருப்போம்னு சொல்லிட்டு அவ தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பேக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நைட் ஆயிடுது. மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காலையில ஒளிச்சு வச்சாங்கல்ல பேக்கு, அந்த பேக்கை கொண்டு வந்து வச்சு மறுபடியும் பொருளை தயாரிக்கிறாங்க. இவங்க பொருளை தயாரிக்க சின்ன மருமகள் என்ன பண்றா அப்படின்னா, ஹெல்ப் எல்லாம் பண்ணல, அவளே தனியா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா இந்த மாமனார் அந்த கணக்கு பிள்ளைகிட்ட ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கான். 2 பேக்கு எப்படி காணாம போச்சு, இதே மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான், போன வாரம் தானே சரக்கு நல்லா இருந்துச்சுன்னு நீ சொன்ன, ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட கோபமா பேசுறான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மருமகள்கள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க சரக்கோட 2 பேக்கை எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டு மளிகை சாமான் பொருள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோர்ல இருந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க, நைட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சவுண்டு கேட்டுதான் இந்த கணக்கு பிள்ளை வந்திருக்கிறான். அப்பதான் பெரிய மருமகள் அவனை திசை திருப்பி அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாமனார் டென்ஷனா இருக்க, இவங்க 3 பேரும் ரூம்ல பேசிக்கிறாங்க. அக்கா அக்கா அவருக்கு டவுட் வந்துட போகுது,
இவர் இருக்கிற டென்ஷனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது மருமகள் சொல்கிறாள். அதுக்கு பெரிய மருமகள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் நார்மல் ஆயிரு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை நார்மல் படுத்திட்டு இருக்கா. அதுக்கு சின்ன மருமகளும், ஆமாக்கா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் கிடக்குறான் கிளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு இருக்கா. இவள் இந்த மாதிரி சொன்னதுக்கு 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அதை குடிச்சதும் 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியா மயக்க நிலையில காணப்படுறாங்க. அப்புறம் போக போக இவள் அவள் மேல சாய, அவள் இவள் மேல சாய, இவள் இன்னொருத்தி மேல சாய அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாஞ்சி சாஞ்சி 3 பேரும் கீழே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா விடிஞ்சிருது. இந்த சின்ன மருமகள் என்ன பண்றா அப்படின்னா, மெதுவா எழுந்து பார்க்கும்போது அவள் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவங்க நைட்டு குடிச்ச வீடியோ. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறா. ஐயையோ இது எப்படி இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் இருக்காங்களே அவங்க 2 பேரையும் எழுப்புறா. அக்கா அக்கா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட இந்த வீடியோவை காட்டுறா. அவங்க பார்த்த உடனே அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இது யார் வீடியோ எடுத்திருப்பா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2வது மருமகள் அவனை தனியா மீட் பண்ண வரணும் இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உடனே இவங்க 3 பேருமே பதறி போயிடுறாங்க. இவங்க என்ன மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, சார் இல்ல சார் நாங்க வர முடியாது, எங்க வீட்டுல மாமா இருக்காரு, அவருக்கு இது தெரிஞ்சா எங்களை கொன்னே போட்டுடுவாரு, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் போடுறாங்க. அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்றான் அப்படின்னா, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேட்டா நீங்க தப்பிக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த வீடியோ உங்க மாமா கிட்ட காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், எப்படி வசதி, வரீங்களா இல்லையா, நான் கேட்டது 2வது மருமகள் மட்டும்தான், அவளை நீங்க நைட் அனுப்பி வைங்க, மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் 3 பேரும் டல் ஆயிடுறாங்க. சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2வது மருமகள் அவள் அந்த இடத்துக்கு போறா. அந்த இடத்தில் வந்துட்டு யார்டா கூப்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கா. இவள் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது அங்க யாரும் இல்லை. அதுக்கப்புறம் மெசேஜ்ல என்ன சொல்லி இருப்பான் அப்படின்னா, நீ நான் சொன்ன இடத்துக்கு வந்த உடனே உன் கண்ணை கட்டிடணும், உன் கண்ணை கட்டின பிறகுதான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பான். அதனால இவள் என்ன பண்றா அப்படின்னா, அவ கண்ணை அவள் கட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அவ கண்ணை கட்டி முடிச்சதும் யாரோ ஒருத்தன் வர்றான். கிட்ட இவ கையை பிடிச்சு மெதுவா ரூமுக்குலாம் கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இப்படியே முடிந்து அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் இந்த 3 மருமகள்களும் ஒன்னா இருந்து பேசுறாங்க. அந்த 2வது மருமகள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அவளை பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அழாத வீடு, இது இன்னையோட முடிஞ்சிருச்சு, நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவள் இல்ல, இது ரொம்ப தப்பு, நான் இப்படி நடக்கும்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே இல்லை, ஆனா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுட்டு இருக்க மறுபடியும் போன்ல ஒரு மெசேஜ் வருது. இந்த முறை சின்ன மருமகள் இருக்கால அவ தனியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மெசேஜ் படிச்ச உடனே 2வது மருமகள், இல்ல போக வேணாம், எனக்கு நடந்த மாதிரி தான் உனக்கும் நடக்கும், வேணாம் நீ போகாத அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு உடனே பெரிய மருமகள், இல்ல வேற வழி இல்ல, நம்ம போய் தான் ஆகணும், ஆனா அந்த டைம் வேற ஒரு பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த சின்ன மருமகளும் அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவளும் கண்ணை கட்ட அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான்ல அவன் அவளையும் கூட்டிட்டு போறான். இவங்க இந்த இடத்துல இருந்து போன பிறகு நம்ம பெரிய மருமகள் இருக்கால அவளும் இந்த இடத்துக்கு வர்றா. யாரா இருக்கும், இதை கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வழக்கம் போல அவளை ஒரு அறைக்குள் கூட்டிட்டு போயிட்டு ரூம் கதவை பூட்டி விட்டான். ரூம் கதவு திறக்கும் வரை இந்த பெரிய மருமகள் ரெடியா வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியும் அவன் இங்கதான் வருவான், அவனை கண்டிப்பா பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே இருக்க அவனும் ரூம்ல இருந்து வெளியே வர்றான். வெளியே வரும்போது பார்த்தா வேற யாரும் இல்ல, அவங்க மாமனார் இருக்கார்ல அவர்தான். அட பாவி நீ ஆடா அப்படி, பெரிய மருமகள் ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. இந்த மாமனார் எப்படியோ ஒரு வழியா 2 பேர் கதையையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய மருமகள் மற்ற 2 பேர்கிட்டையும் சொல்கிறாள், இது எல்லாத்தையும் பண்றதே நம்ம மாமனார் தான் என்று சொல்கிறாள். இவனை எல்லாம் மாமன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக் கொண்டிருந்தனர். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்க மறுபடியும் போன்ல ஒரு மெசேஜ் வருது. இந்த முறை யாருன்னா பெரிய மருமகள் இருக்கால அவ நைட்டு தனியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு சின்ன மருமகள் சொல்றா, அக்கா வேணாங்க்கா, இது யாருன்னு தெரிஞ்சு நம்ம போகணுமா, அதான் தெரிஞ்சு போச்சுல்ல விடுங்க,
நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ரெண்டாவது மருமகளும் ஆமாக்கா இவ சொல்றது சரி, நீங்க போக வேணாம், தெரிஞ்சே நீங்க போக வேணாமக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கு உடனே பெரிய மருமகள் அமைதியா கேட்டுட்டு இல்ல நான் போய் தான் ஆகணும், இந்த டைம் நம்ம போகிறதுனால நம்மளோட மொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் அவளும் அந்த இடத்துக்கு வந்து கண்ணை கட்டி உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த மாமனார் என்ன பண்றான் அப்படின்னா வழக்கம் போல ரொம்ப ஹாப்பியா ரூம் உள்ள வருகிறான். இவங்க 2 பேரும் ரூம்ல இருக்கிறத சின்ன மருமகளும் ரெண்டாவது மருமகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்கள வீடியோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல அதை பத்தி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அக்கா ஓகே அக்கா, நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம், ஆனா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், இதனால நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மருமகளும் ரெண்டாவது மருமகளும் சொல்றாங்க. அதுக்கு பெரிய மருமகள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இந்த மாமனார் போன் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இவங்க 3 பேரும் மெதுவா கீழே வந்து வேணும்னே அவர் கோபப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மருமகள் என்ன பண்றா அப்படின்னா அவர் முன்னாடியே போன் பேசிட்டு இருக்கா. மற்ற 2 பேரும் சேர்ந்து அந்த இலையெல்லாம் வச்சு அரைச்சிட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் ஹாலில் உட்காந்து அரைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த முக்காடை வேற அவங்களே இவர் கண் எதிரே எடுக்கிறாங்க. இவருக்கு தான் இந்த மாதிரி முக்காடை எடுத்தாலே பிடிக்காது இல்லையா, அதனால அதை பார்த்த உடனே செம கோபமாக ஆயிடுறார். உடனே அந்த கணக்கு பிள்ளைகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ போய் இரும்பு கம்பி எடுத்துட்டு வா, இன்னைக்கு குச்சி எல்லாம் கிடையாது இரும்பு ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வர சொல்ல அவனும் போய் எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் கையில எடுத்துக்கிட்டு கிட்ட வர ஏண்டி உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் முன்னாடியே இவ்வளவு தைரியமா இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அடிக்க வர்றான். அதுக்கப்புறம் இவர் அவங்களை அடிக்க வந்துட்டு இருக்க அந்த ரெண்டாவது மருமகள் என்ன பண்றா அப்படின்னா டக்குன்னு காலை குறுக்குல விட்டுறா. உடனே அவர் தடுக்கி போய் கீழே விழ உடனே டக்குன்னு இந்த சின்ன மருமகள் என்ன பண்றா அப்படின்னா அந்த இரும்பு கம்பி கொண்டு போய் பெரிய மருமகள்கிட்ட எடுத்து கொண்டு கொடுக்கிறாள். அதுக்கப்புறம் அந்த கம்பியை வச்சு மாமனாரை போட்டு அடி அடின்னு அடிக்க அக்கா நானும் அடிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமகள் வாங்கி அவரை ஓட ஓட அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவ அடிச்சு முடிச்சதும் ரெண்டாவது மருமகள் இருக்கால அவளும் வாங்கி அடிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அடிச்சு முடிச்சதும் அவர் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறாரு. என்னையவே அடிச்சிட்டீங்களா, நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க, என் பசங்க கிட்ட சொல்லி அவ்வளவுதான் நீங்க மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறார். அதுக்கு உடனே பெரிய மருமகள் டே கிளவா மாட்டினது நாங்க இல்ல நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவா அப்படியே அழகா போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் மாமனார் ரொம்ப ஷாக் ஆயிடுறார். எங்க இப்ப சொல்லு, ஏதோ சொல்றேன்னு சொன்னியே சொல்லு, உன்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஏன்னா உன்னை பத்தி தான் இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ வாயை திறந்த அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்க வாயை திறப்போம், இனிமே இந்த வீட்டுல நீ சொல்றது ரூல்ஸ் கிடையாது, நாங்க சொல்றதுதான் ரூல்ஸ், எவ்வளவு ஆடி இருப்ப, இனிமே நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அக்கா நீங்க வேற லெவல் செமையா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மருமகள் சொல்ல அதுக்கு இவள் ஆமா ஆமா இவனை மாதிரி ஆளுங்களை இப்படிதான் பண்ணணும், என்ன ஆட்டம் போட்டான் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உடனே அந்த மாமனார் கோபமாக இல்ல முடியாது, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் இதை சும்மா விட போறதா இல்ல, ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவங்க சரக்கெல்லாம் வெளியே விற்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் இப்போது வீட்லயே வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த மாமனார் கண் எதிரே. அவருக்கு இதை பார்க்க பார்க்க செம கோபம் வருது. அப்ப அந்த மாமனார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நைஸா ஃபோன் பண்ணி அவங்க பசங்க கிட்ட சொல்லி அவங்க பசங்களை ஊர்ல இருந்து வர வச்சிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி வித்துட்டு இருக்க டக்குன்னு அவங்க 3 பேரும் அங்க வர இவங்க 3 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்துட்டு நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க, என்ன வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே பெரிய மருமகள் இல்லைங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் அந்த மாமனார் பாருப்பா இதுதான் இந்த வீட்டோட நிலைமை, என் கண் எதிரிலேயே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி இவர் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி போட்டு கொடுக்க டக்குன்னு பார்த்தா போலீஸ் உள்ள வராங்க. அந்த போலீஸ் உள்ள வந்து இங்க யார் என்ன கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அதுக்கு டக்குன்னு அந்த மாமனார் சார் நான் தான் உங்களை கூப்பிட்டேன், இங்க ஒரு தப்பான வேலை நடந்துட்டு இருக்கு, அது என் குடும்பத்து ஆளாக இருந்தாலும் அதை கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரன் உள்ள போய் தேட போக உடனே அந்த மாமனார் சிரிக்க ஆரம்பிக்கிறார்.
ஏண்டி என்கிட்டயா உங்க வேலையை காமிச்சிங்க, எப்படி மாட்டினீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்புறம் போலீஸ் போய் ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்தா இந்த பொண்ணுங்க ரூம்ல சுத்தமா எதுவுமே இல்லை. அப்புறம் தேடி பார்த்தவங்க எல்லாம் கீழே வந்துட்டு சரி இவங்க ரூம்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மாமனார் ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வரான். சார் பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன்ட்ட கொண்டு வந்து கொடுக்க அதை திறந்து பார்த்தா இவங்க எந்த சரக்கை தேடி வந்தாங்களோ அது அங்க இருக்கு. இந்த மாமனார் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சில சரக்கை கொடுத்து அனுப்புனார். அவனும் இந்த பொண்ணுங்க ரூம்ல கொண்டு வந்து வைக்கலாம்னு சொல்லி வரும்போது இந்த பெரிய மருமகள் இருக்கால அவ வந்து இவன்கிட்ட பேசுறா. அண்ணா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்க கையில வச்சிருக்கிற அந்த பொருள் அதை கொண்டு வந்து ரூம்ல வைக்க போறீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேச அண்ணா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இங்க அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க இதை இங்க வைக்காதீங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல அதுக்கப்புறம் அவனும் சரிம்மா நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு போய் அந்த மாமனார் ரூம்லயே வச்சிடறாங்க. அதை தான் இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யோ பொருளை உன் ரூம்லயே வச்சுக்கிட்டு உன் வீட்டு ஆளுங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றியா, ஃபர்ஸ்ட் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவனை மாதிரி ஆளுங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே அவங்க பிள்ளைங்களும் எது இது நம்ம அப்பா பண்ணுனதா, ஷே ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் இல்ல சார் நான் அப்படி பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போலீஸ் அவரை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 3 பொண்ணுங்களும் அந்த பசங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.